நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரங்கள். நான் உங்கள் டாக்டர் ஓம் சக்தி ராஜா. வாழ்க 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 வாழ்க. ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா ஓம் சக்திதாயே போற்றி. சர்வம் சக்திமய். பராப வருஷத்துல வரக்கூடிய இந்த சனி பகவானுடைய வக்ர பலன்களை நாம இப்ப பார்க்க இருக்கிறோம். சனி பகவான் நேர்கதியிலிருந்து வக்ரகதி ஆகிறார். பட் மீனத்துல ரேவதி 2ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி 4ஆம் பார்வை ஆன்டி கிளாக் வாய்ஸ்ல இருக்கக்கூடிய கிரகத்திலே மிக நிதானமாகவும் மந்த கிரகம் சொல்லக்கூடிய இந்த சனி பகவான் பின்னோக்கி செல்கிறது. ஒரு சுழற்சி பாதையில ஏற்கனவே சுழன்று கொண்டு இருக்கக்கூடிய பாதையில அந்த பாதையை விட்டுட்டு மறுபடியும் ரிவேஷ் தன்மை, அதாவது பின்னோக்கி செல்லக்கூடிய இந்த தன்மை தான் இந்த வக்ரகதி அப்படின்னு பேரு. இந்த வக்ரகதியானது பராப வருஷத்துல ஆடி மாசம் 10ஆம் தேதியிலிருந்து கார்த்திகை மாதம் 24ஆம் தேதி வரை, அதாவது ஆங்கில தேதி சொல்லணும் அப்படின்னா 27/2026 திருக்கணித முறைப்படி மிட்நைட் நடுநிசியில 12:59 11/12/2026 வரை அதிகாலை 5:29 வரை ஆக 136 137 நாட்கள் வரும். இந்த நாட்கள் இந்த மீன ராசியில ரேவதியிலிருந்து உத்திரட்டாதி வரை இந்த சனி பகவான் பின்னோக்கி நகருகிறார். இதுதான் வக்ரகதி அப்படின்னு பேர். பொதுவாகவே ஒரு கிரகம் வக்ரகதி ஆகிறது அப்படின்னா தன்னுடைய பலன்களிலிருந்து வேறு கோணத்தில் செல்லுதல், தன்னுடைய நிலையில் மாறுதல், தன்னுடைய பேச்சுக்களில் மாறுதல். ஒருத்தர் பேசிட்டே இருக்கார், என்னப்பா நேத்து பேசுனது ஒண்ணு இன்னைக்கு பேசுனது ஒண்ணு மாறி மாறி பேசுறியே அப்படின்ற மாதிரி. அப்ப கிரகங்கள் பார்க்கறச்ச அது எந்தெந்த மாதிரியான தாக்கத்தை 12 ராசிகளுக்கு கொடுக்க போகிறது. ஆல்ரெடி மேஷத்துக்கு 7.5 போகுது, பட் கும்பத்துக்கு போகுது. பட் இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வகையில சாதகம் பாதகம் அதற்குண்டான பரிகார விதிகள் என்ன அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் முழுமையா பார்த்தலாம். மீன ராசி அன்பர்களே, அழகுக்கும் பேச்சுக்கும் இனிமையான எனதருமை மீன ராசி அன்பர்களே, இருக்கக்கூடிய ராசியில நிறைய பேச்சுக்கள் பேசுறாங்க. யாருன்னா அப்ப மீன ராசி தான். ஏன்னா ஜென்ம சனி போகுது. பட் ஏற்கனவே 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது ஜென்மத்தில் வந்துட்டார். பட்ட போராட்டங்கள், பட்ட பிரச்சனைகள், ஓடிய ஓட்டங்கள், மறைஞ்சு போகிறது, திரிஞ்சு போகிறது, காணாம போகிறத, இதெல்லாம் உங்க காலத்துல நடந்து இப்போ ஒரு நிலைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க. இன்னும் அந்த பிரச்சனைகள்லாம் முடிஞ்சுதா அப்படின்னா அப்படிலாம் இன்னும் முடிஞ்ச மாதிரி இல்லை. ஏதோ போகுது லைஃப், முன்னந்ததோட இப்போ பரவாயில்ல அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வந்திருக்கீங்க. பட் இந்த சனியினுடைய வக்கரம், பட் உங்களுக்கு லாபாதிபதி விரையாதிபதி சனி பகவான் தான் ஜென்மத்தில் இருக்கார், வக்கரமாக இருக்கிறார். பட் வக்ரகதி ஆகிறார். பட் உங்களுடைய மிராக்கல் பாயிண்ட், நிறைவேறாத ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய எய்ம், இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம், இது என்னுடைய கோல் அப்படின்னு நீங்க ஒரு விஷயத்தை கடந்து வந்திருப்பீங்க இல்லையா? ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு லட்சியம் உண்டு. அந்த கோல் அடைஞ்சிட்டோம் அப்படின்னா உடனே ஒரு மனுஷன் இன்னொரு லட்சியத்தை அவனுக்குள்ள தந்துருவான். இதுதான் அடுத்தடுத்த கோல் போகிறதுக்கு உண்டான விஷயம். ஒரு விஷயத்தை அடைஞ்ச உடனே அதிலே ஸ்டாப் பண்ண மாட்டான். மனிதனுடைய மனநிலை ஸ்டாப்பிங் கிடையாது, அது போயிட்டே இருக்கும். ஏன்னா மனிதனுடைய மனம் குரங்கு, அது தாவிண்டே இருக்கும். பட் இப்ப அந்த லட்சியத்தை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த சனியினுடைய வக்கரம் உங்களுக்கு இருக்க போகிறது. முதல் விஷயம் வெற்றி. முதல் விஷயம் வெற்றி. வீடு கட்டி முடிச்சு தனி வீடு போகணும்னு சொன்னேன் சார், தைரியமா போகலாம். எனக்குன்னு ஒரு சொத்து வாங்கணும்னு நினைச்சேன் சார், வாங்கலாம். எனக்குன்னு ஒரு தொழிலை நான் அமைச்சுக்கணும்னு நினைச்சேன் சார், அமைச்சுக்கலாம். திருமணம் ஆகலை சார், திருமணம் நடக்கும். எவர்திங் உங்களுடைய எய்ம், லட்சியம் என்னவோ அதற்கு உண்டான பரிணாம வளர்ச்சியோடு நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள். முதல் பாயிண்டே உங்களுக்கு சக்சஸ் தான். இந்த காலகட்டத்தை நீங்க வெற்றிக்குரியதாக்கி கொள்ளுங்க. சகோதரனும் கூட இருந்து வந்த ஒரு மனக்கசப்பு, மன போராட்டம், இதெல்லாமே உங்களுக்கு சக்சஸை கொடுக்க போகுது. வெற்றி அடைய போறீங்க. ஃப்ரெண்டு கூட இருந்தக்கூடிய, நீண்ட நாள் இருந்தக்கூடிய நண்பர்கிட்ட இருந்தக்கூடிய ஒரு கசப்பு நீங்கும். உதவிகள் கிடைக்கும். வரன்கள் தேடி வரும். இதெல்லாம் நடக்கும். கல்யாணம் நடக்கும். குடும்பத்துல சந்தோஷங்கள் உருவாகும். கணவன் மனைவி கூட இருந்தக்கூடிய ஒரு மனசஞ்சலம் நீங்கி ஒற்றுமையாகுவாங்க. கணவன் மனைவி சேர்ந்து தன்னுடைய உயர்வுக்கு ஸ்பீக் பண்ணி பிசினஸ் நடத்துவாங்க. இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலா
தொழில் ரீதியான உயர்வுகள் இப்பொழுது உங்களுக்கு உண்டு. குழந்தை வழியிலே மனமகிழ்ச்சி உண்டு. புத்திர பாக்கியம் உண்டு. எல்லாவித காலங்களும் இந்த காலகட்டத்தில் சிறப்புகளாக இருக்கிறது. ஆமா, உங்களுடைய நம்பிக்கையானவர்கள், நீங்க யார் மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்களோ அதற்குண்டான சாதகமாக செயல்படக்கூடிய விஷயம். நம்பிக்கையா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உயர்த்தக்கூடிய நண்பர்கள் வருவார்கள், பார்ட்னர் வருவாங்க, திருமண வாய்ப்புகள் வரும். எல்லாவித காரியங்களும் உங்களுக்கு சந்தோஷத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. ஆமா, நீர் மேல் உள்ள தெய்வங்களை வழிபடும். குளத்துக்கு நடுவுல இருக்கக்கூடிய தெய்வங்கள், குளத்து ஓரத்தில் இருக்கக்கூடிய தெய்வங்கள், கிணத்துடன் கூடிய தெய்வங்கள், அப்ப நீரோட்டம் மிகுந்த கூடிய தெய்வங்களை வழிபடுவது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சிறப்புகளை தரும். அபிஷேகங்கள் செய்வது சிறப்பு. ஆமா, சாமிக்கு அபிஷேகங்கள் செய்து உங்களுடைய கண்களால் பார்ப்பது இந்த காலகட்டத்தில் வெற்றியை கூடுதல் வெற்றியாக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாழ்க 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 வாழ்க.